நீங்கள் ப்ரூஸ்லி முடித்த உடனே கூகுள் பண்ணால் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்டர்னு வருது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது ஊரில் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 2 படம் ஹிட்டு டைரக்டரு அதெல்லாம் ஓகே. அப்போ கூட என்னை வந்து என்ன மச்சான் எங்கே மச்சான் இருக்குது அப்படிம்பாங்க. பட் இப்போ நடித்தோன்னே பிரதர் எங்கே பிரதர் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா நடிகர் நான் மட்டும் இவ்வளோ மரியாதை கொடு. எனக்கு இன்றைக்கி 2 பேர் ஃபோன் பண்ணாங்க. அண்ணன் அண்ணன் என்னங்க எனக்கு புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் என்னை பேரை சொல்லி போட வாடான்னு தான் கூப்பிடுவாங்க. பட் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ணன் என்ன நான் தான் என்ன அண்ணன் அப்படின்னு. இல்லை நீங்கள் இல்லை ஹீரோனா ஆகிட்டு ஹீரோன்னா ஆவல்டா நான். இப்போ என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன சார் பாலசரன் ஒன்று சொல்லுவேன். இங்கே இருக்கிறத விட சார் இங்கே நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு நடிகனாகவே ஒரு இயக்குனராகவே இங்கேனா சென்னையில் சென்னை இப்போ நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்கன்னா பாலசரன் வரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு நடிகனாகவே தான் இருக்கணும். போய் அவனால் போய் ஒரு ஃப்ரீயாக போய் ஒரு இடத்துல போய் எதுவும் பேச முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எங்கே போனாலும் இந்த நடிகன்ற ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுமே ஒரு ஆஃபீஸ் போனோம்னா நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஒரு டேரக்டர் என்னடா இப்படி நடந்துக்கிறம்மாங்க, ஒரு நடிகர் இப்படி நடந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஊரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணத்தில் போனேன் மச்சான் 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 அந்த இலையை போடு மச்சான் அப்படிமா. அவன் பாலா எப்பவுமே அதை என்கிட்ட சொல்லுவான். மச்சான் அங்கே போனால் நம்மளை வந்து ஒரு நடிகன்றதை மறக்க வைக்கிற இடம் நம்ம ஊர் தான் மச்சான். நம்மளை வந்து ஒரு டேரக்டர்ன்றதை மறக்க வைக்கிற இடம். என்ன டேரக்டர்னா என்ன வாடா வந்து வேலை செய்டா அப்படிமான்னு. இது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு வந்து ரியலாக இருக்குது சார். இது இங்கே வந்து எல்லாம் நான் ஒரு மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்களே. இது இப்போ தான் புதுசாக நான் கேட்குறேன். அதை எனக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அதிசயம் இல்லை. சும்மா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி ஆரம்பிப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சரியாயிடும். பட் ஊரில் எல்லாருமே வந்து இது தான் சொல்லுவாங்க. நான் எங்கள் ஃபேமிலியை சொல்லுவாங்க ரொம்ப வளையல் கடை வச்சுருந்தாங்க, இவங்க பாரு இப்படி இப்படி. இன்னொன்று சினிமாவுக்கு வர்றதுல வந்து நிறைய பேர் சினிமா பண்ணலாம், என்ன எப்படிண்ணே பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் எப்படிண்ணே பண்ணுறது அப்படின்னா அப்போ படிங்கடா, படித்து முடிச்சுட்டு வாங்கடா எல்லோரும். யார் வேணாலும் சினிமா பண்ணடா, இது இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் இல்லை. உண்மையான எண்ணம் நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா வா கற்றுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செய்யணும். பட் ஊருனாலுமே சார் நான் ஊருன்னு சொல்லலாம் எல்லாம் ஒரு குக் கிராமம்னு நினச்சிட்டாங்க. இல்லை அது ஒரு நீங்கள் திருச்சி தான் சொன்னீங்க. ஆமாம் திருச்சி அந்த மாதிரி சொல்ல உங்கள் ஊரில் அந்த மாதிரி சொல்ல. ஆமாம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு 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 இது இருக்குது சார். எல்லாருக்குமே வந்து ஒரு அதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து கவலைப்பட்டாங்க. அதான் சொல்கிற மாதிரி நம்ம தோற்றதை பார்த்து நிறைய பேர் ஃபீலும் பண்ணாங்க. சார் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த பையன். நான் ஊர்லேயே ஷூட் பண்ணேன். ஒரு 5 நாள் ஷூட் பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க, இவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சாங்க, இவ்வளோ பேர் தோற்று போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்ல, இப்போ அடுத்தடுத்து வந்து ஜெயிச்சுட்டான் தம்பி அப்படின்றதுல ரொம்ப. இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க. அந்த அந்த வரிசையில் உங்களையும் சேர்க்குறீங்களா, இல்லை இது ஒரு தற்செயலாக நடந்த விஷயமா? அந்த வரிசையில் சேர்ந்தாலும் தப்பு இல்லை. இது தற்செயலாகவும் நடக்கலை. அதாவது வந்து நான் வேணான்னு சொன்னேன், அவங்க உடனே வலுக்கட்டாயம் பிடிச்சது அதெல்லாம் கிடையாது. எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்போ இருந்ததுன்னா இப்போது மாமன்லேருந்து தான் இருந்தது. எல்லாரையும் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகே ஒரு தடவை ஒரு ஷார்ட் நடிச்சு பார்ப்போம், அப்படி தான் இருந்தது. பட் ஹீரோவாக இவ்வளோ இது பண்ணுவான்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது கரெக்டாக இந்த கதையும் இந்த டைமு இந்த இது இப்போ அக்செப்ட் பண்ணாங்க, மதன் சார் அக்செப்ட் பண்ணார், டைரக்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னென்னா நான் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய டவுன்ஃபாலில் இருக்கிறப்ப அந்த பையன் என்கிட்ட ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து அப்போதுலேருந்தே என் கூட இருக்காங்க. அந்த 4 வருஷம் என் கஷ்டம் அவங்க கஷ்டம் இல்லாமல் நான் நடித்து அதை கெடுத்துடக்கூடாது. அவன் லைஃப் அது ஃபஸ்ட்டு படம் அவனுக்கு. ஏன்னா நான் நின்ன மாதிரி அவன் ரோட்டில் எங்கேயும் நின்றக்கூடாது. அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இது எப்படியாவது ஜெயிச்சணும், நம்ம நடித்து கெடுத்துடக்கூடாதுங்கிறத நான் அவன்கிட்ட ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். உனக்கு ஓகேவா நீ எடுத்து பார்க்குறியா, ஒரு நாள் ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, திரும்ப கூட எடுத்துக்கலாம், உனக்கு ஓகே இல்லை. அவன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓகேன்னு அவன் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதை நம்ம பண்ணோம். பட் அது எப்படி சேரக்கூடாதுங்கிறது இனிமேல் வர படங்கள் அதெல்லாம் பார்த்தா முடிவு பண்ண நீங்கள்.